தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். நேற்று நம்ம கடைசியா பாத்தீங்கன்னா ஒரு 8 மணிக்கு வந்து வீடியோ போட்டிருந்தோம் நைட்டு. அந்த 8 மணிக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா 2 அறிவிப்பை ட்ரம்ப் மாத்தி கொடுத்திருக்காரு. முதல் அறிவிப்பு என்ன சொன்னாருன்னா, எங்கள்கிட்ட வந்து ஈரான் கெஞ்சுறாங்க. என்ன சொல்லி கெஞ்சுறாங்கன்னா, எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுச்சு, எங்களால சமாளிக்கவே முடியல, நீங்க என்ன பண்ணிட்டீங்க, ஆர்மோஸை க்ளோஸ் பண்ணனால எங்களுடைய நாடே வந்து அப்படியே என்ன ஆயிடுச்சு, ஒரு குழஞ்சு போயிருச்சு, அதனால தயவு செஞ்சு அதை திறந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈரானுடைய அபிஷியல்ஸ் எங்கள்கிட்ட கேட்டாங்க, ஆட்சி செய்யறவங்க எங்கள்கிட்ட கேட்டாங்க. அதுக்கு இணங்க நாங்க என்ன பண்ண போறோம், ஆர்மோஸை திறக்க போறோம்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து அறிவிப்பு கொடுத்தாரு. உடனே ஈரான் வந்து என்ன அறிவிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஈரானுடைய டெபுட்டி ஐஆர்ஜிசி ஆபீசர் வந்து சொன்னாங்க, எங்களுக்கெல்லாம் இங்க எதுவும் நிலையும் கொலையில, நாங்க போய் யார்ட்டி கெஞ்சல, எங்களுடைய சுப்ரீம் லீடர் எங்களுடைய ஆட்சியாளர் சுப்ரீம் லீடர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து என்ன பண்றாரு, நல்லா வந்து எங்களை நிர்வகிச்சு கொண்டு இருக்காரு, நீங்க ஆர்மோஸை க்ளோஸ் பண்ணிருக்கறனால எந்த விதத்திலயும் ஈரானுக்கு பாதிப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, நீ சொன்னதெல்லாம் பொய் தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் சொன்னதுக்கு பதிலுக்கு அப்பவே அறிவிச்சிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ட்ரம்ப் என்ன சொன்னாரு, கெஞ்சினாங்கன்னு சொன்னாங்க. ஆனா இவங்க என்ன சொன்னாங்க, நாங்க எதுக்கு போய் கெஞ்ச போறோம், எங்களுக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே சொல்றாங்க. அப்பவே சொல்றாங்கன்னா கண்டிப்பா அவங்க கெஞ்சிருக்க மாட்டாங்க. இன்னொரு வார்த்தை சொல்றாங்க, ஒருவேளை நீங்க ரைஸ் ஆஃப் பலாவிட்ட போய் பேசியிருப்பீங்க, அவரு தான் வந்து ஈரானே என்னோடதுன்னு சொல்லிட்டு இருக்காரு, அவர்கிட்ட வேற என்ன சொல்லியிருப்பாரு, கொலாப்ஸ் ஆயிடுச்சு, எங்களுக்காக திறந்து விடுங்கன்னு உங்கள்ட்ட கெஞ்சி இருக்கலாம். ஆனா அவரை நாங்க என்ன பண்ண மாட்டோம், ஈரான்ல ஆட்சியாளராகவே நாங்க தேர்ந்தெடுக்க மாட்டோம், எங்களுடைய ஆட்சியாளர் அவர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் கிண்டல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஆரம்பத்திலேயே ஒரு போன மாசமே என்ன பண்ணாங்க, நாங்க வந்து ஈரானுடைய முக்கியமான அபிஷியல்கிட்ட வந்து போன் பேசிட்டு இருக்கோம், அவர் எங்களுக்கு கிஃப்ட் கொடுக்குறாரு, அவர் பேச்சுவார்த்தைக்கு ஓகேன்ட்டாரு, அவர் வந்து யுரேனியம் தூக்கி கொடுக்குறேன்ட்டாருன்னு சொல்லிட்டு என்னமோ சொன்னாங்க. அப்ப ஈரான் சொன்னாங்க, பேச்சுவார்த்தைக்கு நாங்க போவே இல்லை, இன்னும் இங்கிருந்து யாருமே பேசாம அப்ப யார் பேசிட்டு இருக்கா, அப்ப யாருன்னே சொல்லாத நபரா இருந்தா ஒருவேளை அது ரைஸ் ஆஃப் பலாவியா இருக்கும், அவரை நீங்க வந்து பேச்சுவார்த்தையில வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு ஈரான் ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க. இப்பயும் அதான் சொல்லியிருக்காங்க. உடனே என்ன பண்ணிட்டாரு ட்ரம்ப், இல்ல நான் இழுத்து மூடுறேன், நான் வந்து ஃபர்ஸ்ட் விடலாம்னு நினைச்சேன், ஆனா ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, பதிலுக்கு வந்து நாங்க கொலாப்ஸ் ஆகல, எங்களுக்கு ஒன்றும் தேவையில்லைன்ட்டாங்கல்ல, அப்புறம் நான் மட்டும் இதுக்கு திறந்துடணும், நான் இழுத்து மூடுறேன்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து ட்ரம்ப் என்ன பண்ணிட்டாரு, நாங்க மறுபடியும் அதை வந்து ரொம்பவே வந்து கண்காணிப்போட ஆர்மோஸை பார்த்துட்டு இருக்கோம், அங்க வந்து இருக்கக்கூடிய கப்பலெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு மறுபடியும் அறிவிச்சிட்டாங்க. ஒரு நேத்து நைட்டு சாயங்காலம் கடைசியா போட்ட வீடியோ, அதுக்குள்ளேயே இன்னைக்கு 2 அறிவிப்பு வந்துருச்சு. திறந்துடுறோன்னு ஒரு அறிவிப்பு வந்துருச்சு, இல்ல நாங்க க்ளோஸ் பண்றோம்னு அறிவிப்பு வந்துருச்சு. ட்ரம்ப் இப்படிலாம் பண்றது எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஈரானுக்கு ஆதரவு கொடுக்காம அமெரிக்காவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்க, இஸ்ரேலுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்களுக்கு கூட ட்ரம்ப் வந்து எந்த அளவுக்கு முன்னுக்கு பின் முரணாக செயல்படுறாரு, அவரு ஒரு தோல்வியை தான் தழுவிருக்காரு, எப்படியாவது சமாதானம் வராதா, அடிபணிஞ்சிட மாட்டாங்களா, நம்ம இப்படி சொன்னாவது சரி திறக்கிறோம்னு சொல்லியிருக்காங்கல்ல, திறந்துட்டு போட்டோம், அதனால நமக்கு எஜ்ஜின மாதிரியே இருந்துட்டு போட்டும் விட்டுற மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக அமெரிக்கா எதிர்பார்க்கறாங்க. இப்ப அமெரிக்காவுக்கு அங்க ஆர்மோஸை முற்றுகையிட்டு கூட வந்து வைக்க முடியல, ஏன்னா முற்றுகையிட்டு வச்சு எத்தனை நாள் சும்மா வச்சுட்டு இருக்க முடியும், அங்க நிறைய வேலைகள்லாம் இருக்கு. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆர்மோஸ் விஷயத்துல மொத்தமாக அமெரிக்கா தோல்வி, ஈரானுடைய கைதான் ஓங்கி இருக்குது அப்படிங்கறத இப்போது அமெரிக்கா ஆதரவாளர்களே ஒத்துக்கொள்றாங்க. அதுலயும் இன்னைக்கு பலரும் அமெரிக்காவுடைய ஊடகங்கள், அமெரிக்காவுடைய சிஐஏ முதல் கொண்டு என்ன சொல்றாங்க, ஈரான் விஷயத்துல போய் தோத்துட்டு வந்தது உண்மைதான் அப்படிங்கிறத ட்ரம்ப் மேல பழி போடுறாங்க. எதுக்காக நீங்க வந்து போறீங்க, இஸ்ரேலுக்காக போய் இப்படி மாட்டிட்டீங்களே அப்படிங்கிறாங்க. இதுல வேற நேத்துதான் வந்து என்ன பண்ணியிருந்தாங்க, ஜெர்மனி கனடாலாம் வந்து சொல்லியிருந்தாங்க, நீங்க தோத்து போயிட்டீங்கப்பா, கொஞ்சம் ஒத்துக்குங்கப்பான்னு சொல்லிட்டு அமெரிக்காவை சொல்லியிருந்தாங்க. அதுல இருந்து எல்லாருக்கும் என்ன தெரியுது, ஈரான் இந்த தடவை இந்த போர்ல வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, அப்பர் ஹேண்டா இருக்காங்க, விடாப்பிடியா இருக்காங்கன்னு தெரிய வருது. இப்படி எல்லாம் இவங்க பேசிட்டு இருக்காங்கல்ல, எங்க இடத்துல வான்படை இல்ல, எங்க இடத்துல கடற்படை இல்ல, எல்லாத்தையும் நாங்க அழிச்சிட்டோம். ஏன்னா ட்ரம்ப் வந்து என்ன பண்றாரு, ஒவ்வொரு தடவை பேட்டியில வந்து பேச முதல்ல என்ன சொல்றாருன்னா, நாடு கொலாப்ஸ் ஆயிடுச்சு, அவங்கள்ட்ட வான்படை இல்ல, அவங்களுடைய கடற்படையே இல்ல, கடற்படைன்னு சொல்லிட்டு ஒண்ணு விடாம நாங்க அழிச்சிட்டோம் போட் எல்லாமே, வான்படையும் வந்து என்ன பண்ணிட்டோம், அழிச்சிட்டோம், அங்க வந்து வான் தடுப்பு சாதனங்களே இல்ல, அப்புறம் எப்படி இருக்க முடியும், அவங்களுக்கு வேற வழி இல்ல, எங்கள்கிட்ட வந்து சரணடைஞ்சுதான் ஆகணும், அவங்க எங்கள்கிட்ட கெஞ்சிதான் ஆகணும்னு சொல்லிட்டு ஏதோ எக்ஸாம்பிள் சொல்லிட்டு இருந்தாங்களா, அதுக்குதான் இன்னைக்கு ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காங்க. அந்த வீடியோல F5 அப்படின்னு சொல்லக்கூடிய போர் விமானம், அது ஈரானுடைய போர் விமானம், ஈரான்ல இருந்து கிளம்பி அமெரிக்காவுடைய நிலையங்கள் இருக்கக்கூடிய குவைத்திலையும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஈராக் சிரியாலையும் போய், ஈராக்ல இருக்கக்கூடிய எர்பில் பகுதியிலையும் போய் நேரடியாக போர் விமானங்கள் மூலமாக வான் தாக்குதல் செஞ்சுட்டு வந்திருக்காங்க. இதுவரையும் வந்து ஏவுகணை ஏவனாங்கன்னு தெரியும் ஈரான், ஆனா முதல் முறையாக என்ன பண்ணிட்டாங்க, நேரடியாக போர் விமானங்கள் மூலமாக போய் என்ன பண்ணிருக்காங்க, வான் தாக்குதல் செஞ்சுட்டு அவங்க சேஃபா ரிட்டர்ன் பண்ணி வந்திருக்காங்க. அந்த வீடியோ வெளியிட்டு, இது மட்டும் இல்ல, இந்த மாதிரி நிறைய வீடியோ இருக்கு, ட்ரம்புக்கு பதில் சொல்லணும்னு எங்களுக்கு அவசியம் இல்ல, ஆனா இவர் சொல்லிட்டே இருக்காரு, இந்த ஒரு 15 நாளா போர் நிறுத்தினதுல இருந்து 100 தடவைக்கு மேல சொல்லிட்டாரு, கடற்படை அழிச்சிட்டோம், வான்படை அழிச்சிட்டோம், அவங்கள்ட்ட வந்து விமானங்கள் இல்ல, அவங்கள்ட்ட வந்து பாதுகாப்பு இல்லைன்னு சொன்னாரு, எங்களுடைய விமானத்துல போய் தான் இப்ப இந்த தாக்குதலை பண்ணிருக்கோம், அமெரிக்கா எல்லாமே தெரிஞ்சுதான் மறைச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஈரான் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. இது மூலமாக
ஈரான் எந்த அளவுக்கு வந்து போர் விமானங்களை கூட வச்சு தாக்குதல் செய்யறதுக்கு ரெடியா இருக்காங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாம இதுக்கு எல்லாத்துக்கும் மேல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஈரான் இன்னைக்கு அறிவிச்சிட்டாங்க, ஏசியா நாடுகளோடு எங்களுடைய ஆயுதங்களை பகிர்ந்து கொள்றோம் பாதுகாப்புக்காகன்றாங்க. உங்களுக்கே தெரியும், இதை கேட்ட நெத்தன்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பெரிய ஷாக்கு. இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஆயுதங்களை தயாரிச்சு வித்துட்டு இருப்பாங்க. இந்த ஆயுதங்களை தயாரிச்சு விற்கிறது இந்த அமெரிக்காவுடைய வேலை. அப்ப அந்த ஆயுதங்கள் வந்து சேல்ஸ் ஆகும்னா சண்டை மூட்டி விட்டுருவாங்க மத்த நாடுகளுக்கு நடுவுல. இப்படியேதான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த தடவை அமெரிக்காவுடைய விமானங்கள் தோத்து போச்சு, அவங்களுடைய ஆயுதங்கள் தோத்து போச்சு, அவங்களுடைய ரேடார் சிஸ்டம், அதுக்கப்புறம் வந்து தாட் சிஸ்டம் எல்லாம் தோத்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த போர் நிரூபிச்சிருக்கிறதுனால ஈரான் நாங்க வந்து என்ன பண்றோம், ஆயுதங்களை விற்பனை பண்றோம்னு சொல்லிட்டு இப்ப இறங்கி இருக்காங்க. அதுவும் ஏசியா கான்டினென்ட்ல ஃபுல்லாவே வந்து யாருக்கு வேணுமோ வாங்கிக்கோங்க, உங்களுக்கு என்ன வேணும், பேலிஸ்டிக் வேணுமா, அது வேணுமா, இது வேணுமா, இவங்களை வச்சு இதை அடிச்சோம், அதை வச்சுதான் அடிச்சோம், பாருங்க கொத்துக்குண்டு நாங்க எப்படி போட்டோம், இஸ்ரேலே பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க பயந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்ப ஆயுத பிசினஸை முதல் முறையாக ஈரான் கையில எடுத்திருக்காங்க. ஈரான் மேல போட்ட பொருளாதார தடைக்கு ஈரான் அதெல்லாம் செய்யவே முடியாது. ஆனா இந்த போரை ஆரம்பிச்சு போய் என்ன பண்ணிட்டாங்க, அமெரிக்கா இஸ்ரேல தோல்வியை தழுவி இப்ப போரை நிறுத்தி வச்சிருக்காங்க. அதை அவங்க பயன்படுத்தி இப்ப எல்லா நாடுகளுமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஈரான் ஜெயிச்சிட்டாங்கன்ட்டு. அதனால என்ன ஆச்சுன்னா, நாங்க தரம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்கிறாங்க. அமெரிக்காவோடதவே அடிச்சிருக்குது, அமெரிக்காவுடைய வான் தடுப்புகளாலேயே ஒண்ணும் பண்ண முடியல, தாட் சிஸ்டமே தோத்து போச்சுன்னா அப்படிப்பட்ட ஏவுகணை என்ன இருக்குது, அப்படிப்பட்ட ட்ரோன் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே அதிக அளவுல வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது. இது இப்ப ஈரானுக்கு அடுத்த கதவு வேற என்ன பண்ணி விட்டாங்க, அமெரிக்கா திறந்து விட்டாங்க. இவங்க சும்மா போர் பண்ணாம இருந்திருந்தாவே அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, அங்க வந்து கஷ்டத்தோட கஷ்டமா இருந்திருப்பாங்க. அங்க ஏற்கனவே உள்நாட்டு பிரச்சனை ஆச்சு. ஆனா இவங்க போற பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, மக்கள் எல்லாம் இப்ப ஒத்துமை ஆயிட்டாங்க, நாம வந்து பிரிஞ்சு நிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் இப்ப வந்து கவர்மெண்டோட நின்னுட்டாங்க. அதுக்கு அவங்க ஆர்மோச புடிச்சு வச்சு இப்ப வந்து காசு வாங்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் இல்லாம ஆயுதத்தையும் சேல்ஸ் பண்ண போறாங்க. இதுக்கப்புறம் பார்க்க போனா ஈரான் வந்து நம்பர் 1 என்ன ஆயிரும், வல்லரசு நாடாயிரம் இருக்கு. அந்த அளவுக்கான வேலைகளை அமெரிக்கா செஞ்சு கொடுத்துட்டாங்க. அதுலயும் அவங்க வந்து ரிலீஸ் பண்ணாங்க பாருங்க, அந்த விமானங்களை பயன்படுத்தி, போர் விமானங்களை பயன்படுத்தி செய்த தாக்குதல், அதுதான் வந்து இன்னைக்கு டாப் நாச்சா பேசப்பட்டு இருக்கு. போர் விமானத்துல வந்து ஒரு முஸ்லீம் நாடு வந்து இஸ்ரேல் மேலையும் அமெரிக்காவுடைய நிலை மேலையும் தாக்குதல் செஞ்சுட்டு போகுதுனாவே அது எவ்வளவு பெரிய சாதனைன்னு சொல்லிட்டு இன்னைக்கு பேசப்பட்டு இருக்கு. கடைசியா வந்து இன்னைக்கு ராய்டர்ஸ் பத்திரிகை என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, ஈரான் வந்து இந்த போர்ல இழந்த அந்த பேலிஸ்டிக் மிசைல் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாத்தையுமே மீட்டெடுத்துட்டாங்க. நீங்க வந்து தாக்குதல் பண்ணி அதை வந்து அழிச்சதாகவும் இன்னும் வந்து அதை வெளியெடுக்க முடியாதா வச்சிருக்கதா சொல்றீங்க. ஆனாலும் ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, அதெல்லாம் மறுகட்டமைப்பு பண்ணிட்டாங்க. அது மேல இருந்த இடுபாடுகளை எல்லாம் நீக்கி அதை மறுபடியும் வந்து ஆக்டிவ் ஆயிருக்காங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு ராய்டர்ஸ் வந்து பார்த்த மாதிரியே சொல்றாங்க. அது உண்மையாதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்பப்போ இவங்க என்ன பண்ணிடுறாங்க, நியூஸுக்கு வந்து எப்படி இருந்தாலும் அதெல்லாம் ஈரான் கண்டிப்பா செய்வாங்க. ஆனா இப்ப செய்யக்கூடிய நிலைமையில இருந்தாங்களான்னு பார்க்கும்போது ஒரு 15-20 நாள் போர் நிறுத்தம் அப்படிங்கிறனால செய்வாங்க. இதை வந்து இவங்க என்ன பண்ணிடுறாங்க, சேட்டலைட் பிக்சர் மூலமாகவும் அங்க இருக்கக்கூடிய உளவு தகவல் மூலமாகவும் சில ஊடகங்கள் வந்து முன்னாடியே சொல்றாங்க. முன்னாடியே சொன்னா நம்புற மாதிரி இருக்கிறது இல்லை. இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா ஈரான் வந்து தயார் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க வந்து போருக்கு இறங்க போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல்.